லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டிஷ் என்னன்னு பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பொட்டு. அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கு நல்லா தோல் சீவி எடுத்துக்கணும். இது 3/4 கிலோ நான் எடுத்துருக்கேன். அது சீவி கேரட் துருவுறம் பாருங்களா, அதில் துருவி வச்சுக்கணும். அப்புறம் தேவையான பொருட்கள் நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல், ரவை, ஏலக்காய் பொடிச்சது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் அந்த துருவல் வச்சுருக்க பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு துருவல், அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் ரவை போட்டுக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் போதும். கொஞ்சம் சால்ட்டு. இப்போ பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் கொஞ்சம். இப்போ அப்படியே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். இது ஒரு புதுவிதமாக இருக்கும், செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடிக்கடி நாங்கள் செய்வோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கிழங்கு சாப்பிடாத பிள்ளைய கூட சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அந்த ரவை கொஞ்சம் அந்த ஈரம் கிழங்கு ஈரத்தில் அந்த ரவை உங்களுக்கு மெதுவாயிருக்கும். இப்போ நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நெய் எல்லாத்துலேயே படுற மாதிரி. இப்போ கிளறி விட்டு கொஞ்சம் அதில் தேங்காய் துருவல் தூவி விட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஆல்ரெடி குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி காயட்டும். அதுக்குள்ளே நம்ம பொட்டு கப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா பரவலாக போட்டு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மரவள்ளிக்கிழங்கு துருவல் அப்படியே ஃபுல்லோடைய எதுவும் அமைக்க விடாமல் அப்படியே வரவலாக தூவி விடணும். அதை அப்படியே நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ணணும். அதுக்கு மேலே நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை நம்ம தேவையான இனிப்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கேப்பு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம மரவள்ளி துருவல் மறுபடியும் மேலே போட்டு அதை கவர் பண்ணிடலாம். அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அந்த கேப் இல்லாமல், சக்கரை தெரியாமல் பண்ணிட்டு கவர் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி காஞ்சிருக்கும். காஞ்சிருச்சு தண்ணி. தாவி வருது பாருங்க. வந்தோன்னா நம்ம அந்த பொட்டு கிண்ணத்தை வச்சோம். கரெக்டாக அந்த ஹோல்ஸ் பொருந்துற மாதிரி. இது 3 to 5 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். 3 நிமிஷமே போதுமான அளவுக்கு வெந்துடும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இந்த கிண்ணத்தில் நம்ம தட்டிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்கிட்டோம். ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.